அனைவருக்கும் வணக்கம். முக்கணிகளில் முதல் கனி, நம் இந்திய நாட்டினுடைய தேசிய கனி, பழங்களின் ராஜா என்று பல சிறப்புகளை உடைய பழம் மாம்பழம். உலக மக்கள் அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடிய மாம்பழம் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மாம்பழம் முக்கணிகளில் முதன்மையானதாகவும் பழங்களின் ராஜாவாகவும் கருதப்படுகிறது. மாம்பழம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய உலகின் பழமையான கனியாகும். 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மாமரங்கள் இருந்ததற்கான படிமங்கள் கிடைத்திருக்கின்றனவாம். இந்தியாவின் வடகிழக்கு பிரதேசங்கள், மியான்மர் மற்றும் வங்க தேசத்தின் பகுதிகள் மாம்பழத்தின் பிறப்பிடமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அங்கு இருந்துதான் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் உலகின் மற்ற நாடுகளுக்கும் மாம்பழம் காலப்போக்கில் பரவியுள்ளது. மேலும் நம் இந்திய நாட்டின் தேசிய கனி மாம்பழமாகும். 1987ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் டெல்லியில் இந்திய தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் சார்பாக சர்வதேச மாம்பழ திருவிழா கொண்டாடப்படுகிறது. அல்போன்சா, பங்கனப்பள்ளி, தசேரி, கேசர், மல்கோவா போன்ற பிரபலமான மா வகைகள் முதல் இந்திய கிராமங்களின் அதிகம் அறியப்படாத சுவையான மாம்பழங்கள் வரை பல வகையான மாங்கனிகளை இந்த சர்வதேச மாம்பழ திருவிழாவில் காணலாம். மேலும் இந்திய கலாச்சாரங்கள் மற்றும் புராணங்களுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டது மாம்பழம். மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் என்ற பழமொழி கூட உண்டு. அதாவது சில சமயங்களில் தாய் ஊட்டும் சோறை உண்ணாத பிள்ளைகள் அதை மாங்காய் ஊறுகாயுடன் சேர்த்து ஊட்டும் போது விரும்பி உண்பார்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படும் பழமொழி இது. பொதுவாக ஒரு தாவரம் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுதல் எவ்வாறு நிகழும்? தாவர விதைகள் காற்றில் பரவும், அல்லது பறவைகள் பழங்களை விதைகளோடு உண்ணும்போது அவற்றின் எச்சங்கள் மூலம் பரவும். ஆனால் மிக பெரிய மாங்கொட்டைகள் அவ்வாறு பரவி இருக்க வாய்ப்பில்லை. எனவே பெரும்பாலும் மனிதர்கள் மூலமாகத்தான் உலகமெங்கும் மாம்பழங்கள் பரவின என்கிறார்கள். குறிப்பாக புத்த மதத்தை பரப்பும் விதமாக இந்தியாவிற்குள் வந்து சென்ற துறவிகள் மற்றும் இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு சென்ற புத்த துறவிகள் மூலமாக ஆசியாவின் பல பகுதிகளுக்கும் மாம்பழங்கள் கொண்டு செல்லப்பட்டன என்று கூறப்படுகின்றது. மேலும் பாரசீகத்தில் இருந்து இந்தியாவிற்கு வந்த வியாபாரிகளின் மூலம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கும் பரவியது மாம்பழம். 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த போர்த்துகீசியர்கள் மாம்பழத்தின் சுவையில் மயங்கினார்கள். அவர்களின் மூலமாக ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கும் மேற்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கும் மாம்பழம் பரவியதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சீசன் பல வகைகளில் ஒன்று இந்த மாம்பழம். ஜூலை 22ஆம் தேதி உலக மாம்பழ தினமாக கொண்டாடப்படுகிறது. மாம்பழ உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. ஆனாலும் உலகிலேயே விலை அதிகமான மாம்பழம் ஜப்பானில் விளைகிறது. மியசாகி நகரில் விளைவதால் அந்த பெயரிலேயே அழைக்கப்படும் இந்த மாம்பழம் பன்னாட்டு சந்தையில் ஒரு கிலோ 2,70,000 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. இந்த மாம்பழங்கள் ஒவ்வொன்றும் டைனோசர் முட்டை வடிவத்தில் 350 கிராம் எடையும் செக்க செவேர் என்ற நிறத்திலும் இருக்கிறது. இந்த நிறத்தினாலும் வடிவத்தினாலும் டிராகன் முட்டை என்ற பெயரிலும் இந்த மாம்பழம் அழைக்கப்படுகிறது. இந்த மாம்பழங்களில் கடுமையான தர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பழங்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அவற்றை சூரியனின் முட்டைகள் என அழைக்கிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி யுவான் சுவாங் ஆசியாவின் பிற பகுதிகளுக்கு மாம்பழங்களை கொண்டு சென்றதற்கான வரலாற்று குறிப்புகளும் உள்ளனவாம். தமிழ் இலக்கியத்தில் மாம்பழம் தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்த ஒரு பழம் என்பதை நிரூபிக்கும் பல பாடல்கள் இருக்கின்றன. உலக மக்களுக்கு இந்தியாவால் வழங்கப்பட்ட பெருங்கொடை மாம்பழமாகும். புத்த பிட்சுகளுக்கு அனுமதிக்கப்பட்ட சில உணவு வகைகளுள் மாம்பழமும் ஒன்று. மாங்காய் ஊறுகாய் மாவடு இல்லாமல் பலரது மதிய உணவு நிறைவு பெறாது என சொல்லலாம்.
மத்திய பிரதேச மாநிலம் அலிராஜ்பூர் மாவட்டத்தில் நூர்ஜஹான் என்ற ஒரு அரிய ரக மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகிறது. இந்த அலிராஜ்பூர் மாவட்டம் மத்திய பிரதேசம் குஜராத் மாநில எல்லையில் அமைந்துள்ளது. இந்த மாம்பழம் தான் ஒரு மாம்பழம் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டை பூர்வீகமாக கொண்டது இந்த நூர்ஜஹான் மாம்பழம். இந்த மாம்பழம் இந்தியாவில் இந்த பகுதியில் மட்டுமே விளைகிறது. அதுவே இந்த மாம்பழத்தின் அதிகமான விலைக்கு முக்கிய காரணம். ஒரு மாம்பழத்தின் எடை குறைந்தபட்சம் 2 முதல் 3.5 கிலோ இருக்குமாம். இந்த ரக மாம்பழத்தை அதிகமாக குஜராத்தை சேர்ந்தவர்கள் வாங்க செல்வார்களாம். இந்த மாம்பழங்கள் முன்பதிவு செய்தால் மட்டுமே கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு மாமரமானது சராசரியாக 40 ஆண்டுகள் வரை நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. மாமரங்கள் பொதுவாக பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் வளருகின்றன. மிதமான தட்ப வெப்பநிலை மாமரங்கள் வளர சாதகமானது. அதிக குளிர், உறைபனி மற்றும் 40 டிகிரி செல்சியஸுக்கு கூடுதலான வெப்பம் மாமரத்திற்கு ஆகாது. இந்த மித வெப்ப சூழ்நிலை காரணமாகத்தான் இந்தியாவில் அதிக அளவில் மாம்பழங்கள் விளைகின்றன. சில மாமரங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் நிற்கும். முகலாயர்களின் ஆட்சி காலம்தான் மாம்பழங்களின் பொற்காலம் என வர்ணிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் மாம்பழத்தின் சுவையை கூட்டுவது குறித்தும் புதிய மாம்பழ ரகங்களை உருவாக்குவது குறித்தும் அவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்துள்ளார்களாம். பண்டைய கால மாம்பழங்கள் அதிக சதைப்பிடிப்பு இல்லாமல் தான் இருந்துள்ளன. அதை நல்ல புஷ்டியான சுவை மிகுந்த மாம்பழங்களாக மாற்ற முகலாயர்களும் போர்த்துகீசியர்களும் தான் பல முயற்சிகள் எடுத்தனர். அதில் முக்கியமான ஒரு ஆராய்ச்சி தான் ஒட்டுமா. பேரரசர் அக்பர் மாம்பழங்களை விரும்பி உண்பவராக இருந்தார். கோடை காலங்களில் தவறாமல் அவரது உணவுகளில் மாம்பழம் அல்லது மாம்பழ சாறு இருந்துள்ளது. மேலும் மா, பலா, வாழை, அன்னாச்சி, திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள் போன்ற பழங்களை துண்டுகளாக கலந்து அதில் சர்பத்தும் ஐஸ் கட்டிகளும் போட்டு சாப்பிடுவது முகலாய மன்னர்களின் வழக்கமாக இருந்துள்ளதாம். எண்ணெய் அல்லது வினிகர் கலந்து செய்யப்பட்ட மாங்காய் ஊறுகாயும் முகலாய மன்னர்களின் சமையல் அறைகளில் தயாரிக்கப்பட்டதாம். புது புது மாங்கனி வகைகளை உருவாக்குவதில் அக்பருக்கு பெரும் ஆர்வம் இருந்ததாம். அதற்காகவே அவர் தனியாக ஒரு பெரிய மாந்தோப்பையே உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தற்போதைய பீகாருக்கு கிழக்கே உள்ள தர்பங்கா என்ற பகுதியில் லால்பாக் என்னும் இடத்தில் அந்த மாந்தோப்பு உருவாக்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 1,00,000 மாமரங்கள் இருந்துள்ளதாம். மேலும் அங்கு விளைவிக்கப்பட்ட மாம்பழ வகைகள், சாகுபடி முறைகள், முகலாய அரண்மனைகளுக்கான மொத்த மாம்பழங்களும் இந்த தோப்பில் இருந்துதான் சென்றுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் நகரில் வசிக்கும் சங்கல் பரிகர் என்பவர் பல தோட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். அதில் அவர் பலவிதமான மாமரங்களை வளர்க்கிறார். அவர் தன் பல தோட்டத்தில் இருக்கும் மாமரத்திற்கு காவலாக பாதுகாவலர்களையும் காவல் நாய்களையும் ஏற்பாடு செய்தார். அதற்கான காரணம், சில மாதங்களுக்கு முன்னர் அவருடைய தோட்டத்தில் வளரும் மாம்பழங்களை மும்பையை சேர்ந்த வியாபாரி ஒருவர் கிலோ ஒன்றுக்கு 21,000 ரூபாய் கொடுத்து வாங்க முன்வந்தார். அப்போதுதான் அது மியசாகி மாம்பழங்கள் என்பது அவருக்கு தெரிய வந்தது. தொலைக்காட்சியில் இந்த செய்தி ஒளிபரப்பானதும் மாம்பழத்தை தேடி தோட்டத்திற்குள் திருடர்கள் புகுந்து விட்டார்கள். இந்த சம்பவத்தினால் சங்கல்பும் அவர் மனைவி ராணியும் ஒரே நாளில் பிரபலங்கள் ஆகிவிட்டனர். ஒரு முறை சங்கல்பு சென்னையில் இருந்து ரயிலில் பயணம் செய்தபோது அவரோடு இருந்த சக பயணி ஒருவர் 2 மரக்கன்றுகளை அவருக்கு கொடுத்தாராம். அவை மியசாகி மாம்பழ கன்றுகள் என்பது இப்போதுதான் தெரிய வந்ததாம். தன் தோட்டத்தில் விளையும் மியசாகி மாம்பழங்களுக்கு தாமினி என்று தன்னுடைய தாயின் பெயரை சூட்டியிருக்கிறார் சங்கல்ப் அவர்கள்.